பிதுங்கி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெள்ளை கலர்ல நாணல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த கருப்பு கலர் அந்த எனக்கு பொண்ணு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இதாகி போச்சு. ஒரு 6 மாதம் வீட்டிலே இருந்து வீட்டில் இந்த சர்ஜரி செலவு அது இதெல்லாம் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சில சமயம் எனக்கு இப்போயுமே எனக்கு தோணும். ஏன்னா நைட்டு தூங்குறப்பெல்லாம் திடீர்னு அந்த ஒரு பயம் என்னமோ தலையில் லாரி ஏற மாதிரி தோணும் எனக்கு இப்போயுமே. அது நடந்து ஒரு 10 வருஷம் ஆமாம். 2013 முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பயம் சொல்ல முடியாது, அந்த கனவு அது என்னமோ நமக்கு அந்த மாதிரி விதிக்கப்பட்டிருந்தா விதிக்கப்பட்டது தான். யாரால் மாற்ற முடியும்? அவ்வளோதான் நாட்டிப்பேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த ரோடு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரோடு நைட் டைமில் நீங்கள் வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து சிங்கிள் இதே மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து சிங்கிள் ரோடுன்னு சொல்லலாம். இந்த ஏறி வராங்கல்ல, இது மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா நைட் டைமு இன்னும் சுத்தமாக லைட்டு கிடையாது. எல்லாம் ஹைபீம் தான். ஹைபீம் போட்டு தான் வருவாங்க. என்கிட்ட இன்னொரு வண்டி இருக்குது, பிளாக் வியூ. இதில் வரப்போ அந்த வண்டி ஒரு நாள் உங்களுக்கு நான் ரிவியூ காட்டுறேன். அது என் தங்கம் சொன்னதை கேட்கும். இங்கே கேட்கலாம். அடுத்து ஒரு பெங்களூர் ட்ரிப் இருக்குது. அந்த ட்ரிப்பில் என்னோட பிளாக் வீடியோ காட்டும். அது என்னோட தான். கேட்கலாம், நிறைய பேர் கேட்பாங்க. அது ஒன்றும் கிடையாது. இல்லை, அது என்னோடது தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். அது என்னோட பிளாக் வீடியோ தான். பேக் டு த டாபிக். ஃபுல்லாக ஹைபீமில் தான் வருவாங்க. மாடு நிறையா சுற்றும். இங்கிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் போட்டாலுமே மாடு இங்கிட்ட வர்றது தான். இன்னொரு இடம் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் தூரத்தில் போய் காட்டுறேன். அதாவது டோல் தாண்டினதுக்கப்புறம் போய் காட்டுறேன். அந்த இடத்துல நானே ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோட பிளாக் வீடியோவில். ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நடுவில் அந்த 4வேக்கு நடுவில் அந்த அரளி செடி தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? செவ்வரளி செடியாக வச்சுருப்பாங்கள்ல, அதுலேருந்து ஒன்று குதிக்குது. என் முன்னாடி டப்புன்னு வந்து குதிக்குது. என்ன பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் பிரேக் பண்ணேன், ஆனால் இடிச்சிட்டேன். மாடு பேனட்டில் மோதி ஒரு டைவ் அடித்து, அதாவது ஃப்ரண்ட்டில் டைவ் அடித்து எந்திரிச்சிட்டு அங்கிட்டு போய் அடுத்த சைடில் போய் நின்று இது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் ரைட் சைடில் போகிறேன், நான் வந்து லெஃப்ட் சைடில் போகிறேன். ரைட் சைட்லேருந்து முன்னாடி வந்து இடிச்சிட்டு அது அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து ரைட் சைடில் போய் அங்கிட்டு மற்ற மாடுங்களோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. என் வண்டிக்கு இங்கே இது காலி, பேனட் காலி. நல்ல வேலை, ரேடியேட்டர் எதுவும் உடையலை. ஏன்னா அடுத்து நான் தஞ்சாவூர் தான் போகணும். ஓகேவா? நான் தஞ்சாவூர் போகணும். ரேடியேட்டர் காலியாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பேனட்டோட போச்சு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இந்த தஞ்சாவூர் ஹைவேல நிறையாவே இருக்குது. இந்தா சொல்லி வாய முடியல. நாங்கள் ஒன்று போது பாருங்க. அண்ணனடா போட்டு போகும். அது இன்னொன்றுங்க. இந்த ரோட்டில் மழை காலத்தில் வந்தீங்கன்னா பாம்பு போகும், தவளை போகும். நைட்டில் நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் பாட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணுறதுனால முன்னாடி பார்ப்பேன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். எப்பயுமே ஹைபீம் போட மாட்டேன். எனக்கு ஹைபீம் எனக்கு தேவை, நான் போகணும் அப்படின்னா நான் ஹைபீம் போடுவேன். அதேமாரி அந்த ஃபாஸ்ட் லைட் அடிச்சுட்டு அப்புறமேட்டு ஏறணும். நிறைய பேர் சின்ன வண்டி எல்லாம் பண்ணி எல்இடி லைட் வந்தது. எனக்கு அப்புறமேட்டு ஒயிட் கலர் எல்இடி. அடுத்தவன் வருவானே, அவனுக்கு கண்ணு தெரியணும். அவனும் சேஃபாக போகணும், நம்மளும் சேஃபாக போகணும். அவன் முன்னாடி ஏறி வரான், எனக்கு கண்ணு தெரியல. நான் பாட்டு நேராக போய் இடிச்சிட்டேன்னா அவனுக்கு நஷ்டம், எனக்கு நஷ்டம். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? போட்டால் ஹைபீம் தான். ஹைபீம் போட்டு போகும். தலைவர் மோட்டோ வேகன் அவர் சொல்லுவார், தேவைப்படுற இடத்துல ஹைபீம் போடுங்க, தேவைப்படாத இடத்துல போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அது. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, தேவைப்படுற இடத்துல ஹைபீம் போட்டு போகணும். ரொம்ப டார்க்காக இருக்குது, நீ மட்டும் இந்த ரோட்டில் போகிற,
நைட் நேரத்தில் போகிற அப்படிங்கிறப்ப டப்புன்னு ஹை பீம் போட்டோம். ஏன்னா முன்னாடி எதுவும் குறுக்க வண்டி கிண்டி வருதா இல்லையான்னு பார்க்கறது, வண்டிங்கிற ஆடு மாடு எதுவும் குறுக்க வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஆப்போசிட்டில் வண்டி வந்துக்கிட்டு இருக்க போதும்னா அவங்களோட லைட்டும் நம்மளோட லைட்டும் போதும்ண்ணா. அதை விட்டுட்டு போட்டுருவாங்க, ஹை பீம் போட்டுருவாங்க டப்புன்னு. நானே முன்னாடி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தான். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்து ஸோ ஓகே இப்படி போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்னேன்ல பிளாக்பெரியில் மாடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, சாரி மாடு மட்டும் இல்லை, மாடு முன்னாடி வந்துடுச்சு, நான் போய் முட்டிட்டேன். ஒன்றும் இல்லை, நான் காட்டுறேன். ஸ்பாட்டு தான். அதாவது நான் இந்த சைடில் வந்து நான் வந்து 80 வந்து க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு அதை க்ளீன் பண்ணல. கரெக்டாக அந்த வெள்ளை கனலில் நாணல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த கருப்பு கலர் அந்த ஆக்சுவலாக தான் மாடு ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன். எக்ஸாக்ட் பிளேஸ் அதே இடத்துலேருந்து அப்போதைக்கு ரொம்ப ரொம்ப புதர் மாதிரி இருந்துச்சு. போகிறேன், உள்ளே இருந்து டப்புன்னு இப்படி மாடு முன்னாடி வந்துச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, அது அடித்து போய் அங்கிட்டு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் வண்டியை ஓரம் கட்டிட்டு பார்த்தா பேனட் காலி, அதாவது நெளிஞ்சு போயிருக்கு. நல்ல வேலை ரேடியேட்டர் போகலை, நெளிஞ்சு போயிருக்கு. சரி அதோட போச்சு அப்படின்ட்டு ரிட்டன் எடுத்து நேராக தஞ்சாவூரில் போய் சர்வீஸ் கொடுத்தாச்சு. இன்சூரன்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு அந்த கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க, க்ரூம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போதைக்கு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாது, உள்ளே யாராச்சும் இருந்து வந்தால் கூட ஒன்றும் தெரியாது நமக்கு. ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியல, வேறு வழியே இல்லை, தான் ஆகணும். ஏன்னா ஒரு 10 அடிக்கு முன்னாடி வந்துடுச்சு. 10 அடிக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் நான் பிரேக் பண்ணுறேன், பிரேக் ஆச்சு, நல்ல வேலை. ஆனால் கரெக்டான நேரத்தில் பிரேக் பண்ணனால அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பேனட் மட்டும்தான் போச்சு. இல்லை, ஏன்னா நான் ஸ்பீடாக போயிருந்து வண்டி வந்துச்சுன்னா மாடு பல்ட்டி அடித்து பேனட்டு மேலே ஏறி கண்ணாடி வழியாக வந்துருக்கும். இன்னும் நான் அதை இடிச்சிட்டு என் மேலே கூட தூக்கி போட்டிருக்கேன், வண்டி மேலே கூட நான் வந்து தூக்கி போட்டிருக்கேன். ஸோ இடித்து நிப்பாட்டினதுக்கப்புறம் அது ஒரு டைவடிச்சு அங்கிட்டு போய் மேய்ஞ்சிக்கிட்டேன். வெங்கிப்பட்டி வந்தாச்சு. இந்த பாலத்துக்கு எப்போ தான் விடிவு காலம் வருமோ தெரியாது. நீலகிரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் மலைச்சரிவு, ஏன் நம்ம லாஸ்ட் ரைடு கொடைக்கானல் போயிட்டு வந்த அந்த இதுலலாம் கூட மலைச்சரிவு நடக்கும். பாலம் சரிஞ்சு விழுந்தது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கே ரிட்டன் வரப்பா காட்டுறேன், வரப்பா நைட்டில் வருவோம், மேபி இருந்தாலும் நான் காட்டுறேன். இப்போ இதை ஒன்றுமே போட்டிருக்காங்க, இதுக்கு அந்த சைடில் இருக்க பாலம் தான். பாலத்துக்கு மேலே க்ரெயின் தெரியுது அவங்களுக்கு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ 1 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாலத்தை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. ஒரு கல் மேலே ஒரு கல் அடுக்கி எல்லாம் என்னமோ பேட்ச் ஒர்க்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பியாக ஒரு பெரிய கம்பி போட்டு அதை இழுத்து நட்டால் டைட் பண்ணி இந்த எப்படி பிதுங்கி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நட்டால் டைட் பண்ணி இதுக்கப்புறமேட்டு இங்கே வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி இப்போதைக்கு வச்சுருக்காங்க. எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. இதை இடிச்சிட்டு கட்டினா இன்னும் ஒரு 6 வருஷம் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பாலம் இடிஞ்சதை பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகுது. மேபி அவங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணுனா நிற்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆகிருக்கலாம். அதுக்குன்னு 1 வருஷமா
ஃபாரின்லலாம் சைனாலலாம் 10 நாளில் ஒரு வீடை கட்டிடுறாங்க. கோவிட் டைமில் பார்த்தீங்களா? ரொம்ப நாள் ஆசைடா எனக்கு அது மாதிரி வரணுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.